சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -4 வரலாற்றின் தவறுகளை நாம் மீண்டும் செய்கிறோமா? மீனா அவன் தோளில் கை வைத்து சிரித்தாள். அந்த வலிமையை நமக்கு நினைவூட்ட ஒளியின் தாயத்து எங்களிடம் உள்ளது என்று அவள் மேலும் கூறினாள். அது இப்போது ஒரு தாயத்தை விட அதிகம். அது நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் சின்னம். அடுத்த வாரங்களில் சிவராமன் ஞானத்துடனும் இரக்கத்துடனும் கிராமத்தை வழிநடத்தினார். அவர்கள் தங்கள் வீடுகளை மட்டுமல்ல, நட்பு மற்றும் நம்பிக்கையின் பிணைப்புகளையும் மீண்டும் கட்டியெழுப்பினர். கடந்த காலத்தின் வடுக்கள் குணமடையத் தொடங்கின, புதுப்பிக்கப்பட்ட நோக்கம் மற்றும் ஒற்றுமையால் மாற்றப்பட்டன. காலம் செல்லச் செல்ல அகஸ்னியின் துரோகத்தின் நினைவுகள் வரலாற்றில் மறைந்து போயின. வரப்பட்டியின் கிராமவாசிகள் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை பார்த்தார்கள். அவர்கள் துன்பங்களை எதிர்கொண்டார்கள், அதன் காரணமாக வலுவாக வெளிப்பட்டனர் என்பதை அறிந்தார்கள். தலைவராக இருந்தபோதும் சிவராமன் அவர்களை மனத்தாழ்மையுடனும் கருணையுடனும் வழிநடத்தினார். அவரது இதயம் அவரது குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஆதரவுக்கு நன்றியால் நிறைந்தது. அகஸ்னியின் துரோகக் கதை ஒரு எச்சரிக்கை கதையாக மாறியது. ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அனுப்பப்பட்டது. ஒளியின் தாயத்து ஒரு மதிப்புமிக்க கலைப்பொருளாகும். இது கிராம சதுக்கத்தில் அவர்களின் மீள்தன்மை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக காட்சிப்படுத்தப்பட்டது. ஆகாசினியின் செயல்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தாலும், சிவராமனும் வரப்பட்டி கிராம மக்களும் இருளை கடந்து வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதை அறிந்து அமைதியடைந்தனர். அகஸ்னி மற்றும் ராகவேந்திரா தோல்வியடைந்தவுடன் வரப்பட்டி கிராமத்தில் அமைதி மெதுவாக திரும்பியது. அமைதியான நிலப்பரப்பின் மீது சூரியன் உதயமானது. அதன் சூடான கதிர்கள் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றன. போரில் சோர்வடைந்திருந்தாலும் சிவராமனும் கிராம மக்களும் நிம்மதியையும் நம்பிக்கையையும் உணர்ந்தனர். அவர்கள் கிராம சதுக்கத்தில் கூடினர், அங்கு சிவராமன் நன்றியுணர்வு மற்றும் உறுதியுடன் அவர்களை உரையாற்றினார். இன்று எங்களுக்கு மட்டுமல்ல, நீதி மற்றும் நீதிக்கும் கிடைத்த வெற்றியை குறிக்கிறது. நாங்கள் எங்கள் நிலத்தையும் எங்கள் மரியாதையையும் மீட்டெடுத்துள்ளோம், ஆனால் எங்கள் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. இழந்ததை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும், எங்கள் மீது ஏற்படுத்தப்பட்ட காயங்களை குணப்படுத்த வேண்டும். கிராம மக்கள் சம்மதத்துடன் தலையசைத்தனர். சிவராமனின் வார்த்தைகளால் அவர்களின் உற்சாகம் உயர்ந்தது. ஒன்றாக அவர்கள் தங்கள் வீடுகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் தங்கள் வயல்களை மீட்டெடுக்கவும் பணியை தொடங்கினர். ஒளியின் தாயத்தை இப்போது தங்கள் மீள்தன்மையின் அடையாளமாக கொண்டு தங்கள் சமூகத்தை முன்பை விட வலுவாக மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டும் என்ற இலக்கில் அவர்கள் ஒன்றுபட்டனர். போரில் வீழ்ந்தவர்களின் கல்லறைகளுக்குச் சென்று அவர்களின் தியாகத்திற்கு பிரார்த்தனைகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். ஒவ்வொரு இழப்பும் அவரது இதயத்தில் பாரமாக இருந்தது, அது அவர்களின் சுதந்திரத்தின் விலையை நினைவூட்டுவதாக இருந்தது. ஆனால் அவர்களின் தைரியம் மற்றும் உறுதியை பற்றிய பெருமித உணர்வையும் அவர் உணர்ந்தார். நாட்கள் வாரங்களாக மாற கிராமம் மீண்டும் ஒருமுறை செழித்தது. பயிர்கள் ஏராளமாக வளர்ந்தன, குழந்தைகள் சுதந்திரமாக விளையாடும்போது சிரிப்பு தெருக்களில் எதிரொலித்தது. துரோகத்தால் பாதிக்கப்பட்ட சிவராமனின் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் முன்னிலையில் ஆறுதலை கண்டனர். அவரது தந்தையின் உடல்நிலை மேம்பட்டது, இழந்ததை பற்றிய சோகத்தால் அவரது தாயின் புன்னகை திரும்பியது. ஒரு மாலை சிவராமன் வயல்களை பார்த்து நின்றபோது மீனா அவரை அணுகினார். அவள் கண்களில் அமைதி உணர்வு. நாங்கள் நீண்ட தூரம் வந்துவிட்டோம் சிவராமன், அவள் மெதுவாக சொன்னாள். பயணம் கடினமாக இருந்தது, ஆனால் அதன் காரணமாக நாங்கள் வலுவாக வெளிப்பட்டோம். சிவராமன் தலையசைத்தார். அவரது பார்வை தொலைதூரமாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் இருந்தது. அகஸ்னியின் துரோகம் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது என்று அவர் ஒப்புக்கொண்டார். நம்பிக்கையை பற்றி, மீள்தன்மையை பற்றி, நமது சமூகத்தின் வலிமையை பற்றி. நாம் நிறைய இழந்திருக்கலாம், ஆனால் நாம் எதையாவது பெற்றுள்ளோம். ஒன்றாக நிற்பது என்றால் என்ன என்பதை பற்றிய ஆழமான புரிதல். மீனா தோளில் கை வைத்து சிரித்தாள்.
அந்த வலிமையை நமக்கு நினைவூட்ட ஒளியின் தாயத்து எங்களிடம் உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். இது இப்போது ஒரு தாயத்தை விட அதிகம். இது நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் சின்னம். அடுத்த வாரங்களில் சிவராமன் கிராமத்தை ஞானத்துடனும் இரக்கத்துடனும் வழிநடத்தினார். அவர்கள் தங்கள் வீடுகளை மட்டுமல்ல, நட்பு மற்றும் நம்பிக்கையின் பிணைப்புகளையும் மீண்டும் கட்டியெழுப்பினர். கடந்த காலத்தின் வடுக்கள் குணமடையத் தொடங்கின, அவை புதுப்பிக்கப்பட்ட நோக்கம் மற்றும் ஒற்றுமையால் மாற்றப்பட்டன. காலம் செல்லச் செல்ல அகஸ்னியின் துரோகத்தின் நினைவுகள் வரலாற்றில் மறைந்து போயின. வரப்பட்டி கிராம மக்கள் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் நோக்கினர். அவர்கள் துன்பங்களை எதிர்கொண்டார்கள், அதன் காரணமாக வலுவாக வெளிப்பட்டனர் என்பதை அறிந்தனர். எப்போதும் தலைவராக இருந்த சிவராமன் பணிவுடனும் கருணையுடனும் அவர்களை வழிநடத்தினார். அவரது இதயம் அவரது குடும்பம் மற்றும் சமூகத்தின் ஆதரவுக்கு நன்றியால் நிறைந்தது. அகாஸ்னியின் துரோக கதை ஒரு எச்சரிக்கை கதையாக மாறியது. இது ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதற்காக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டது. ஒளியின் தாயத்து ஒரு மதிப்புமிக்க கலைப்பொருளாக இருந்தது. அவர்களின் மீள்தன்மை மற்றும் தைரியத்தின் அடையாளமாக கிராம சதுக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. அகாஸ்னியின் செயல்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றிருந்தாலும், சிவராமனும் வரப்பட்டி கிராம மக்களும் இருளை கடந்து வெளிச்சத்திற்கு வந்ததை அறிந்து அமைதியை கண்டனர். வாரப்பட்டி கிராமம் சிவராமனின் தலைமையின் கீழ் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. மக்கள் ஒற்றுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தனர். அவர்களின் இதயங்கள் சிறந்த எதிர்காலத்திற்கான வாக்குறுதியால் நிரம்பியிருந்தன. இப்போது மதிக்கப்படும் சின்னமாக இருக்கும் ஒளியின் தாயத்து கிராம சதுக்கத்தில் தொங்கவிடப்பட்டது. அதன் மென்மையான பிரகாசம் இருளை வென்றதன் தொடர்ச்சியான நினைவூட்டலாகும். ஒரு மதியம் சிவராமன் பரபரப்பான சந்தை வழியாக நடந்து செல்லும்போது ஒரு வயதான பெண் அவரை அணுகினார். வயது முதிர்ந்தாலும் சிவராமனின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு கூர்மையை அவள் கண்கள் கொண்டிருந்தன. சிவராமன், அவள் குரல் நிலையானது, உன்னுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஆர்வத்துடன் சிவராமன் அவளை ஒரு அமைதியான மூலைக்கு அழைத்துச் சென்றாள். அது என்ன அம்மா என்று மரியாதையுடன் கேட்டார். காமாட்சி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட வயதான பெண் தனது பையில் இருந்து ஒரு தேய்ந்த காகிதத்தோலை காட்டினார். உங்கள் மூதாதையர்களை நான் அறிவேன் என்று அவள் தொடங்கினாள். ஒளி தாயத்தின் உண்மையான தோற்றம் எனக்கு தெரியும். அது பண்டைய முனிவர்களால் உருவாக்கப்பட்டது, இருண்ட சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் சக்தியால் நிரப்பப்பட்டது. ஆனால் அதன் சக்தி நித்தியமானது அல்ல. அது புதுப்பிக்கப்பட வேண்டும். காமாட்சி தொடர்ந்ததை சிவராமன் உன்னிப்பாக கேட்டார். ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்த இடமான புனித தோப்பில் தாயத்தின் சக்தி மீண்டும் நிரப்பப்படாவிட்டால் அதன் சக்தி குறைந்துவிடும். தோப்பு கருப்பு மலைகளுக்கு அப்பால் உள்ளது, ஆபத்து நிறைந்த பயணம். அவளுடைய வார்த்தைகளின் எடை சிவராமனின் மீது பதிந்தது. அவர்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் அவர்களின் எதிர்கால பாதுகாப்பு தாயத்து சக்திவாய்ந்ததாக இருப்பதை உறுதி செய்வதில் தங்கியுள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். நன்றி காமாட்சி. எங்கள் கிராமத்தை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். சிவராமன் தனது மிகவும் நம்பகமான கூட்டாளிகளான ரவி, மீனா மற்றும் சில திறமையான வீரர்களை ஒன்று திரட்டி காமாட்சியின் வெளிப்பாட்டை பகிர்ந்து கொண்டார். பயணம் அவசியம் என்று அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். ஏற்பாடுகள் விரைவாக செய்யப்பட்டன. கனத்த இதயத்துடன் சிவராமன் தனது குடும்பத்தினரிடம் விடைபெற்று விரைவில் திரும்புவதாக உறுதியளித்தார். பிளாக் ஹில்ஸுக்கு பயணம் கடினமானது. பாதை துரோகமானது, செங்குத்தான சரிவுகள் மற்றும் கணிக்க முடியாத வானிலையுடன். ஒவ்வொரு திருப்பத்திலும் ஆபத்து பதுங்கியிருப்பதை உணர்ந்த குழு எச்சரிக்கையுடன் நகர்ந்தது. அவர்கள் பிளாக் ஹில்ஸை நெருங்கும்போது அவர்களின் உறுதியையும் ஒற்றுமையையும் சோதிக்கும் உயிரினங்களையும் தடைகளையும் சந்தித்தனர். ஒரு இரவு அவர்கள் முகாமிட்டபோது ரவி பேசினார். சிவராமன், இந்த பயணம் தடை செய்யப்பட்ட காட்டில் நாங்கள் எதிர்கொண்ட சோதனைகளை நினைவூட்டுகிறது.
தாயத்து மீண்டும் எங்கள் தகுதியை சோதிப்பது போல் இருக்கிறது. மீனா தலையசைத்தார். நாங்கள் முன்பு இருளை கடந்துவிட்டோம், மீண்டும் அதைச் செய்வோம். எங்கள் பிணைப்பின் வலிமையும் எங்கள் உறுதியும் நம்மை காப்பாற்றும். சிவராமன் தனது உறுதியுடன் ஒப்புக்கொண்டார். எங்கள் கிராமத்திற்காகவும் எங்கள் எதிர்காலத்திற்காகவும் நாங்கள் வெற்றி பெறுவோம். மறுநாள் அவர்கள் பிளாக் ஹில்ஸின் விளிம்பை அடைந்தனர். நிலப்பரப்பு கூர்மையான மற்றும் முன்னறிவிப்பாக இருந்தது, துண்டிக்கப்பட்ட பாறைகள் மற்றும் பரவலான அமைதியின்மை உணர்வுடன். காமாட்சியின் வரைபடத்தால் வழிநடத்தப்பட்டு அவர்கள் மலைகளில் பயணித்து இறுதியாக புனித தோப்பை அடைந்தனர். இது உயர்ந்த மரங்கள் மற்றும் மின்னும் நீர்வீழ்ச்சியால் சூழப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட சோலை. தோப்பின் மையத்தில் ஒரு பழங்கால பலிபீடம் இருந்தது, அதில் தாயத்தில் உள்ள சின்னங்களுடன் பொருந்தக்கூடிய சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சிவராமன் கையில் தாயத்தை வைத்திருந்த பலிபீடத்தை நெருங்கினார். அவர் அதை பலிபீடத்தில் வைத்தபோது ஒரு பிரகாசமான ஒளி தோப்பைச் சூழ்ந்து தாயத்தில் புதுப்பிக்கப்பட்ட சக்தியை பாய்ச்சியது. திடீரென்று நிலம் நடுங்கியது, நிழல்களிலிருந்து ஒரு பாதுகாவலர் ஆவி வெளிப்பட்டது, ஒளி மற்றும் ஆற்றலின் உயர்ந்த உருவம். புனித தோப்பை எழுப்ப யார் துணிவார்கள்? ஆவியின் குரல் பூரித்தது. சிவராமன் தனது இதயத்தில் உறுதியாக முன்னேறினார். எங்கள் கிராமத்தை இருளிலிருந்து பாதுகாக்க ஒளியின் தாயத்தின் சக்தியை புதுப்பிக்க நாங்கள் முயல்கிறோம். ஆவி அவர்களை கவனித்து பின்னர் தலையசைத்தது. உங்கள் நோக்கங்கள் தூய்மையானவை, உங்கள் இதயங்கள் உண்மை. தாயத்தின் சக்தி மீட்டெடுக்கப்பட்டது, ஆனால் அதன் வலிமை அதன் மந்திரத்தில் மட்டுமல்ல, அதை பயன்படுத்துபவர்களின் ஒற்றுமையிலும் தைரியத்திலும் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாயத்தை ரீசார்ஜ் செய்தவுடன் சிவராமனும் அவரது குழுவும் வரப்பட்டிக்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினர். திரும்பும் பயணம் அதே சவாலானது, ஆனால் அவர்களின் உற்சாகம் உயர்ந்தது, அவர்களின் பணியின் வெற்றியால் உற்சாகமடைந்தது. அவர்கள் திரும்பி வந்ததும் கிராம மக்கள் அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்றனர். சிவராமன் தாயத்தை உயரமாக பிடித்தார், அதன் ஒளி இப்போது எப்போதையும் விட வலுவாக இருந்தது. ஒளியின் தாயத்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்று அவர் அறிவித்தார். அதன் சக்தி நமது ஒற்றுமையுடன் இணைந்து எந்த அச்சுறுத்தலிலிருந்தும் நம்மை பாதுகாக்கும். கிராமம் ஆரவாரத்தில் வெடித்தது. சிவராமன் மீதான அவர்களின் நம்பிக்கையும் அவர்களின் எதிர்காலமும் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டன. வரப்பட்டியில் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட வீரியத்துடன் மீண்டும் தொடங்கியது. கடந்த காலத்தின் பாடங்கள் எதிர்காலத்திற்கான வழிகாட்டியாக செயல்பட்டன. சிவராமன் தனது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு அருகில் நின்று கிராமத்தை பார்த்தார். சவால்கள் வரும் என்பதை அவர் அறிந்திருந்தார், ஆனால் தாயத்தின் வலிமையுடனும் அவரது மக்களின் ஒற்றுமையுடனும் அவர்கள் தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் முன்னால் உள்ள எதையும் எதிர்கொள்வார்கள். சிவராமனின் குடும்பத்தை அகாஸ்னி ஏமாற்றுகிறார். எபிசோட் -5 தொடரும்.